ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எக் பிக்கப் போகிறப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எப்படி நாங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஐவிஎஃப் போகிறவங்க பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண போகிறோன்னு வீட்டில் தெரிஞ்சால் ஏதாவது தப்பாக பேசுவாங்க, இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஐவிஎஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட் வெயிட் லாஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் தைராய்டு, டயபெட்டிஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் டயட் சார்ட் கேட்குறீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ரி ட்ரைவல் எங்களுக்கு இப்போ பண்ண போகிறாங்க மே மந்த்து. எங்களுக்கு என்னென்னலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தெரியல. ஸோ அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ரி ட்ரைவல் பண்ண போகிற டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் மெயினாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு எல்லா ஃபுல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபைல் எடுத்துக்கோங்க. உங்களோட ஐடி கார்டுனா ஆதார் கார்டோ இல்லை ஐடி கார்டு இருந்துச்சுன்னா ஐடி கார்டு, பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ரூஃபுக்காக நீங்கள் எப்போவுமே உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஃபோட்டோஸ்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக உங்கள் பர்ஸில் எப்போவுமே ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, பேடு, அது 1 or 2 பீஸ் ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க. ப்ளீடிங் ஆகுமான்னு கேட்பீங்க. ப்ளீடிங்லாம் ஆகாது. சம்டைம்ஸ் 1 or 2 ட்ராப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக சானிட்டரி பேட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த மாதிரி பிஸ்கெட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை ஆஃப்டர் எக்ரி ட்ரைவல் உங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்காக அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸ், இது எல்லாமே காட்டனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூஸாக நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப டைட்டாலாம் போட்டு வேணாம். முடிஞ்ச அளவுக்கு லூஸாக வியர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஷால், ஸ்வெட்டர் ஒரு சேஃப்டிக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ரி ட்ரைவல் எப்படி இருந்தாலும் ஏசி அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரூமில் தான் பண்ணுவாங்க. மேபி ஆஃப்டர் தட் உங்களுக்கு மேபி குளிர்ச்சு அப்படின்னா ஸ்வெட்டர் யூஸ் ஆகும். ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஷால், ஸ்வெட்டர் இந்த மாதிரி ப்ரொசீஜர் டைமில் கையில் வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர் ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பராக பார்த்து போட்டு போங்க. எப்படி இருந்தாலும் எக்ரி ட்ரைவலுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்க. இல்லை யாருன்னா ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அவங்கக்கிட்ட, அவங்க என் கூட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்சனையுமே நீங்கள் கூட கூப்பிட்டுக்கோங்க. ஹஸ்பண்ட், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார், உங்கள் சிஸ்டர்ஸோ அம்மாவோ யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. பயப்படாமல் நீங்கள் எக்ரி ட்ரைவல் பண்ணிக்கோங்க. அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அனஸ்தீஷியா கொடுத்து தான் எக் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் வரைக்குமே பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வயிறு வலி வருதா, ஃபீவர் வருதா, இல்லை குளிர் ஜுரம் எதனா வருதா, வாமிட்டிங் எதனா இருக்கா, இது எல்லாமே நைட் வரைக்கும் உங்களை வச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நைட் அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் எக்ரி ட்ரைவல் உங்களுக்கு வயிறு வலி எதனா இருக்குது, இல்லை வயிறு உபசம் ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது வயிறு அப்படியே தானாக பெருசாகுது, அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஃபீவர் வந்தாலோ, ஷிவரிங் ஆனாலோ, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஸோ எக்ரி ட்ரைவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திங்ஸ் இருந்தால் போதும்.
அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது ரொம்பவே சேஃபு. ஏன்னா எனக்கு ஆஃப்டர் எக் ரிட்ரைவல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங்கு, வயிறு வந்து பெருசாகிடுச்சு, வயிறு ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி கோக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. அது சரியாகவே எனக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக சரியாயிடும். சரியாக ஒரு 10 நாள் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக் ரிட்ரைவலுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஒன்று ப்ரோட்டீன் பவுடர் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி தினமும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து வெள்ளைக்கரு, அந்த வெள்ளைக்கரு மட்டும் வேக வச்சு ஒரு 6லேருந்து 8 வெள்ளைக்கரு தினமும் சாப்பிட்டு வாங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஆஃப்டர் எக் ரிட்ரைவல் ப்ரோட்டீன் வந்து பாடியில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர இஷ்யூ தான் அந்த வயிறு பெருசாகிறது, ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும். அதனால் நம்ம நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து நிறைய எடுக்கும் போது அந்த மாதிரி இஷ்யூ வந்து வராது. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஐவிஎஃப் பிளான் பண்ணியிருக்கோம், வீட்டில் யாருக்கும் சொல்லலை. ஒன்று இந்த கேர்ளோட சைட்லேருந்து அம்மா அப்பாவுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, பாய் சைட்லேருந்து அம்மா அப்பாக்கெலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் தனியாக தான் இருக்கோம், ஐவிஎஃப் பிளான் பண்ணியிருக்கோம், வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் தான் பண்ணுறோம். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐவிஎஃப் பண்ண போகிறீங்கன்ற விஷயத்த வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லியே ஆகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது உங்களோட பர்சனல் விஷயம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிக்க போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் முடிவு பண்ணால் போதும். அதை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னும் போது அதை வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் போய் தான் ஆகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாசிட்டிவ்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து கூட நீங்கள் பொறுமையாக வந்து சொல்லிக்கோங்க உங்கள் வீட்டில். அது வரைக்கும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. என்னொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே சேர்ந்து நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னும் போது சில சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து குக்கிங், வீட்டு வேலை, வீட்டில் இருக்க ஒர்க் மட்டும் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வேலை, இது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த எல்லா சுச்சுவேஷனும் உங்களால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஐவிஎஃப்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் சமைக்கிறாங்க, ஒய்ஃபும் சமைக்கிறாங்க. அதனால நீங்கள் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு ரெண்டு வேளைக்கும் சேர்த்தே செஞ்சு வச்சுட்டு நைட்டுக்கு மட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து அந்த ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே சூப்பராக போகும். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தான். குளிக்கிறது வந்து நீங்களே குளிச்சுப்பீங்க, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாமானை கழுவுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒரே டைமில் 1 or 2 hour கிச்சனில் இருக்கிறது, வீட்டு வேலையை பார்க்குறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நல்ல விஷயத்துக்காக வந்து பொய் சொல்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வராங்க, நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கிறதோ டேப்லெட் எடுக்கிறதோ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்காக வந்து டாக்டர் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். 3 month வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேரோட ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு யாருனா வந்து அம்மாவோ அத்தையோ யாருனா ஒருத்தவங்களை வந்து சப்போர்ட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்ச நாள் வந்து வச்சு உங்களை வந்து பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவாக போட ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.